நாங்க போறோம். என்ன சாப்பிட போறோம்? மாங்காய் சாப்பிட போறோம். ஏன் போறோம்? நாங்க அந்த மஞ்சள் பூ வீடியோ எடுக்கிற போயிருக்கோம். இங்க பாருங்க அப்படி ஃபுல்லா பூத்து இருக்குது. பூ ஒரு காலம் பூக்கும், இல்ல ஒரு காலம் பூக்குமா? அம்மா எனக்கு கடிக்குது காலெல்லாம். இங்க பாருங்க என்ன கடிச்சு போட்டு காஞ்ச வண்டியன்றா மாதிரி செய்யலாமே. பொட்டு இங்க பொட்டு இந்த இது மாதிரி எடுக்கலாமா? ஓகே. மூக்குத்தி இப்படி மூக்குத்தி மாதிரி எல்லாம் செஞ்சு காட்டுறது. நாங்க எவ்வளவு 90 கிட்ஸ்ல எவ்வளவு எல்லாம் செஞ்சுனாங்க. வேற என்ன செய்யணும்? அங்க எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். மறக்காம நாங்க இப்ப வந்திருக்க மாட்டா. இப்ப நாம வந்திருக்கிறது சிறுமுருகன் இடத்துக்கு இருக்கோம். நீ சொல்லு எங்க போறோம் சொல்லு. எங்க போறோம்? நாங்க எங்க போறோம்? இது போட்டு எங்க நாம போறோம்? எங்க நாங்க போறோம்? போறோம். என்ன சாப்பிட போறோம்? மாங்காய் சாப்பிட போறோம். பெரிய ஐடியா. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்ப எங்க போய் தமிழ் சார் சொன்னது சொல்லுங்க. மோசம் முன்னுக்கு வாங்க. இவர் இந்த வீடியோல வர போறார். இவர் இந்த மச்சாவுடைய மகன். சொல்லுங்க. நாங்கள் இப்ப எங்க போய் கொண்டிருக்கிறோம்? சீரியல் பூங்கா போய் கொண்டிருக்கோம். ஏன் போறோம்? நாங்க அந்த மஞ்சள் பூ வீடியோ எடுக்கிறது போய் கொண்டிருக்கோம். இந்த மஞ்சள் பூ இந்த கொண்டல் பூ வீடியோ எடுத்துட்டு அப்படி என்ன செய்ய போறோம்? சாப்பிட போறோம். சரி, இந்த ஃபுல்லா வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அவரை நான் யூடியூபுக்கு ட்ரெயின் பண்றேன். வீடியோ பார்த்து போட்டு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எங்க வந்திருக்கிறோம் என்றால் நாங்க வந்து அந்த குமரப்பா புலேந்திரன் நினைவு தூவி, அதாவது தீர்வில் என்று சொல்றது. நாங்க வந்து இது எங்களோட ஊருக்கு பக்கத்துல நாங்க ஒரு பின்னேற டைம்ல சும்மா எல்லாருமா அதுக்கு மாங்காய் நிறைய நிற்குது. அப்படி பிடிங்கி சாப்பிட போறோம். இது வந்து எங்களோட ஊருக்கு பக்கத்துல நாங்க வந்து அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்து என்னத்துக்கு வந்தாங்கன்னா அந்த மாங்காய் நிற்குது நிறையா. அப்போ பிடிங்கி உப்புத்துல கொண்டாங்க சாப்பிடணும்னு சொல்லி வந்தாங்க. அப்போ பார்த்து இந்த இடம் வந்து சரியான வடிவா இருந்தது. நான் இப்போ 2-3 நாளாக ரசிக்கிறேன். என்னன்னா அந்த கொண்டல் பூ எல்லாமே வந்து பூத்து இருக்குது. பாருங்க பாருங்க வா காட்டுறேன். இங்கே பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு சொல்லி பாருங்க. கொண்டல் பூ எல்லாம் இங்கே பாருங்க அப்படி ஃபுல்லாக பூத்துருக்குது. அப்போ வந்து இவர் வந்து என்னுடைய மச்சாண்டமா நான் இன்ட்ரோலையே சொல்லிட்டேன் தானே. அப்போ அவர் தான் இன்றைக்கு இந்த கொண்டல் பூனுடைய பழைய மெமரிஸ் இப்போ வந்து ஸ்கூலில் எப்படி அந்த ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குன்னு தானே அந்த மரங்களுக்கு அதெல்லாம் சொல்ல போகிறார் ஹாசன். ஓகே ஹாசன். மரத்தின் சிறப்பு என்னண்டா, இந்த மரத்தில் இருக்க பூ இந்த பூ ஒரு காலம் பூக்கும், இல்லை ஒரு காலம் பூக்குமா? என்ன சொல்றாங்கன்னா இந்த இது சோழக காத்து பிறந்தா போல பூக்குமே. இப்ப எப்போ இது இல எல்லாம் பனியா கிடக்கும் தனியா இல்ல. இது ஒரு தை பிறகுற அப்படி காணுவீங்க. இது எங்கட இந்த தூவிக்கு எல்லா இடம் இந்த பூ அதிக அளவு காணலாம். வாங்க அந்த நாங்க இப்ப போற வழி இல்ல. அம்மா எனக்கு கடிக்குது காலெல்லாம். இஞ்சி பாருங்க என்ன கடிச்சு போட்டு காஞ்ச வண்டியன்றா. என்ன காஞ்ச வண்டி இல்ல அது என்னவோ திடீர்னு கடிக்குதுன்னு பார்த்தா போல காஞ்ச வண்டி. ஐயோ கவனம் அன்னைக்கு பண்ணுறதுக்குள்ளேன்னா காஞ்ச வண்டி உங்களுக்கு தெரியும் தானே. அந்த அரிப்பு செடின்னு சொல்லி இந்தியாவில் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இதில் கடிச்சு போட்டு கால. சரி நான் அதை மிதிக்காம நிற்கிறேன். அப்போ இவர் என்ன சொன்னவரண்டா சொல்லுங்க பசன். இருப்ப சொல்லு. இல்லை என்னண்டா காய் ஒரு காலத்துலேயும் சொரி இல்லை பூ ஒரு காலத்துலேயும் அது இந்த சிறப்பு இயல்பு தான். பார்த்தா பூ ஒன்றா மரமுழுக்க பூவாக இருக்கும், இல்லாட்டையும் மரமுழுக்க இலையாக இருக்கும். அதுதான் இந்த ஸ்பெஷல். என்ன பூ பூக்கலாம் இன்னும் படிவாக இருக்கு வேணும். அப்படியே ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கு காணையிலாது பாருங்க ஒரு குளத்தோட சேர்ந்து நிற்கிது என்ன வடிவாக இருக்குன்னு சொல்லி. அப்படி அங்கால ஃபுல்லாக லைனுக்கு அதான் கிடக்குது. கவனமாடா காணி ஒன்று நிற்கிது. சரி வேறு இதில் நீங்கள் இன்னொல்லாம் சொன்னீங்க வேறு இதில் என்ன எங்கட இந்த காஞ்ச காய் அப்படி ஆஞ்சு இது இந்த காய் என்ன இந்த மரத்துல இந்த காய் காஞ்சு இதுல இது இன்னும் கொஞ்சம் காயணும். இப்போ காயில நாங்கள் பாப்போமாங்க உள்ள போய் பாப்போமாங்க. காஞ்சி நல்லா காஞ்சி இருக்கிற இங்கே பொட்டு நாங்கள் கனவேருந்து பொட்டுன்னு சொல்கிறேன். இங்கே இப்படி எடுத்து இங்கே வராதமே இதை செய்யணும். சிரட்டையில் பொட்டு மாதிரி செய்யலாமே. பொட்டு இங்கே பொட்டு இந்த இது மாதிரி எடுக்கலாமா? ஓகே. அது மட்டும் இல்லை இந்த பூ இந்த குடிச்சில் ஒரு இது ஒன்று இருக்குது. என்னது இந்த ஒரு மூக்குத்தி மாதிரி ஒன்று கிடக்கு. இங்கே இப்படி மஞ்சள் மூக்குத்தி. இதாவது நாங்கள் அப்போ காலத்தில் சின்ன பிள்ளைகள் 90 கிட்ஸில் இப்படி
இப்படி குத்தி போட்டு எல்லாரும் போய் நடுவுக்காரு மூக்குத்தி இப்படி மூக்குத்தி மாதிரி எல்லாம் செஞ்சு காட்டுறது. நாங்க எவ்வளவு 90 கிட்ஸ்ல எவ்வளவு எல்லாம் செஞ்சுனாங்க. வேற என்ன செய்யறீங்க இப்ப இந்த மரத்துல? இதுல நேரி அந்த சில இதுல இன்னொரு இதண்டா இதுல ஒரு கொடி ஒன்று இருக்கு, குறிஞ்சா கொடி உண்டு. குறிஞ்சா படருமா அதுல? இதுல படரும் பாருங்க. அதிக அளவு நீங்க இப்படி அங்க பாருங்க, அதிக அளவு காண்ற எல்லாம் குறிஞ்சா பாருங்க. குறிஞ்சா கொடி படம் தான் இருக்கு பாருங்க. நான் சும்மா உருட்டுறானேன்ட்டு உண்மையா இங்க பாருங்க குறிஞ்சா வந்து படம் இருக்குது இதுக்குள்ள. குறிஞ்சா படம் இருந்தா என்ன செஞ்சீங்களா? அப்ப குறிஞ்சா படம் தான் நாங்க ஒண்ணும் செய்யல. ஏன்னா நாங்க இப்ப அதிக அளவு இதுக்கு வாரையில எங்களுக்கு நாங்க இப்ப ஃபுட்பால் விளையாட போறோம். நாங்க இதுகளுக்கு வாரையில அதிக அளவு இந்த பக்கம் பாறையில இப்போ வந்தாலும் முடக்கிடங்க இந்த மரங்களுக்கு இருந்து நிழல இருப்போம். சில இப்ப அதிக அளவு வீடியோ எடுப்ப இந்த மரம் தான் இப்ப முக்கியம். இந்தியாவில மட்டுமே இல்ல, வெள்ள சைடு எல்லாம் இது அதிக அளவு காணப்படுது. வெள்ள பக்கம். ஓகே சரியா? அங்க எப்படி இருக்கிறாரு பாத்தீங்களா? யூடியூபர் நல்லா கதைக்கிறாருண்ணே. ஓகே வேறங்க எப்படி பூத்துருக்குன்ற மஞ்சள் பூவில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த மரத்தில் இருந்து வேறு சொன்ன மாதிரி மூக்குத்தி மாதிரி போட்டிருக்கேன். இதுக்குள்ள வைக்கல அந்த தும்மல் வர மாதிரி இருக்கேன். நான் என்ன மாதிரின்னு சொன்னால் அந்த மலைக்குளத்திகள் எல்லாம் போடுவாங்க தானே அந்த நாடகங்களுக்கு, அப்படி ஒரு பெட்டன் மூக்குத்தி மாதிரி இருக்குது. அது இருந்தாலும் எல்லாம் நிறைய பூவாயிரம்னு சொல்லிட்டு ஆண்டு கொண்டிருக்கிறேன். மதுசன் நல்லா இருக்கும். அப்படி எல்லாம் வேண்டிட்டு வேலை கட்டி விட. ஓகே இப்போ நாங்கள் வந்து இங்கால ஃபுல்லாக போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் பூவெல்லாம் ஆஞ்சிட்டோம். இனி நாங்கள் கொஞ்சம் கீழே எல்லாம் 10 மரம் தான் இருக்குது. மரங்கள் கணக்கா கொண்டல் மரம் நின்றது ஒரு மரம். இங்கே கணக்கா மரம் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் முன்ன நடங்க. என்ன குத்தினாலும் கடிச்சாலும் உங்களுக்கு குத்தினாதான் எனக்கு அடுத்து. இங்கே பாருங்க இந்த குளத்துக்கு வந்து தாமரை நிற்கிது. இது அந்த மழை வெள்ளம் தான். குளம் அதிகமாக காணப்படுமாங்க. பேட்ஸ்மெல் அதிகமாக இருக்குமா? இப்போ அடுத்த மரம், அடுத்த கொண்டல் மரம் இப்படிலாம் பூத்திருக்குது பாருங்க. அடுத்த மரம் அப்படியே ஒன்று லைனுக்கு சொல்லி கொண்டு போறாரு. இதுல என்னண்டா இந்த ஊராக்கள் குப்பையெல்லாம் போட்டு இதுவும் ஒரு கொண்டல் மரம் தானே. வட்டி நேனம் வீட்டு விறகுகளுக்கு அண்டி வட்டி நேனம் வட்டி இருக்கா? இது மரம் நாலாவது கொண்டல் மரம் இப்படி நாங்க போய்கொண்டு தான் கொண்டல் மரங்கள் அதிகமாக காணப்படுறோம். எல்லாம் கொண்டல் மரம் தான். அங்கால எல்லாம் நிற்கிது பாருங்க. நிறைய கொண்டல் மரம் மோசம். இதால போலாமே நாங்கள் அங்கால போலாமாங்க. இல்லை நாங்கள் அங்கால தான் நிறைய மாங்காய் ஆயிடணும். இந்த தண்ணிக்கு அங்கால நாங்கள் இதால வந்துட்டோம். என்னென்னு போறேன்னு தெரியல. அதான் வாங்க, எங்களுக்கு தெரியாத சுத்துப்பாதையா அதான் வாங்க. மேல இருக்குதான் கொண்டு போறேன். இந்த அக்கா ஆட்டுற முறை தெரியாது. இப்படி இப்படி பிடிச்சு போட்டு இப்படி ஆட்டும். இப்படி உழுப்பினால்தான் நிறைய கொட்டுப்படுது. எனக்கு தெரியல. யாராவது 2 உழுப்பி விட்டாக்கள் நினைக்கிறேன் இருக்கு. சரி நாங்கள் இனி தொடர்ந்து மரங்களை பார்த்துட்டு மாங்காய் சாப்பிட இடத்துக்கு போனேன். மாங்காய் கல்லிகள் அதிகமாக காணப்படவில்லை. எனக்கு என்ன சரியான விருப்பம் வாங்குறது அப்படின்னா ஒரே மாதிரி எல்லாம் வந்தா இந்த லைன் ஃபுல்லா அந்த குளக்கரைக்கு குளம் இல்லை. இது ஒரு தாமரை பாலம். இது தாமரையோட அம்பி இது என்னடா இப்படின்னா நான் வந்திருக்க மாட்டேன். இதை போன படி அதான் சொன்னேன். கல்லொண்டு நாகராதா உனக்கு. சரி நாங்கள் வந்துட்டோம். மாங்காயெல்லாம் புரிஞ்சிட்டீங்க?
ஓகே இங்கே பாருங்க நாங்கள் இப்போ அந்த மரமெல்லாம் நிற்கிறதுக்கே இது பக்கம் நிற்கிறோம். இப்போ பாருங்க அவ்வளோ லைன் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வேறு இங்கே கொண்டு நிற்கிறாரு இப்போ தெரியும். இது என்ன பாலம் பசன்? தாமரை பாலம். ஏன்னா தாமரையில் இங்கே தாமரையில் பாருங்க. இதுக்கு இவே வச்ச பேர் வந்து தாமரை பாலம் வந்து இதை கடந்து வர நாள். சரி நாங்கள் இப்போ மாங்காய் சாப்பிட்ற இடத்துக்கு மாங்காய் முடிய போதா மாங்காய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் கொட்டாத பூ இல்லை இது நல்ல மாங்காய். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வந்து நான் வீடியோ முடிக்க போகிறேன். மாங்காய் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். யாருமே அந்த மாங்காய் சாப்பிட்றத வீடியோ எடுக்கவே நான் அந்த மஞ்சள் மேல் தடுப்பு மட்டும் வந்தது பெரியப்பா எல்லாம் சாப்பிடணும். அதே முறைக்கு எல்லாரையும் காட்டி போக முடியும். கவலைப்படக்கூடாது. உள்ள நரிக்கூட்டாங்க நல்ல மாங்காய் புளிக்கல. எந்த மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி தான் அது ஒன்றோ ரெண்டு அங்கே ரெண்டு விட தெரியாது. எல்லாரும் சாப்பிட சரி மாசன் வீடியோ முடிச்சுடுங்க. நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ பாய். என்ன சொல்லுவோம்? மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல இல்ல சப்ஸ்கிரைப் தானே படிப்பா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிதான். சரி மக்களே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். மதுசன் சொன்ன மாதிரி வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாமே உடனே கூட வந்து சேரும். நன்றி.